ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 2 பன் எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஸ்வீட் தான், நம்ம நிறையாவே சாப்பிடுவோம். ஸோ எவ்வளோ பன் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பன்னு தான் எடுத்துருக்கோம். ஸோ கம்மியான சுகர் சிரப்பே போதும். அதனால் கொஞ்சமாக சுகர் சிரப் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு நீங்கள் எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்த பன்னு ஃபுல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா கூலாக விட்டுருங்க. அது நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டெய்ரி மில்க் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பன்னுக்கு 2 பீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக கூட வச்சுக்கலாம். அது உங்களுக்கு தேவை பொறுத்து தான். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம சுகர் சிரப் நல்லாவே கூலாக இருக்கும். ஸோ அதை ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பன்னில் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓவராக நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே ஊறி போயிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு தடவை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இடம் கூட விடாமல் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த பன்னு டேஸ்ட்டு தெரியாமல் ஸ்வீட்டாக தெரியும். அதனால் சாப்பிடவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்ட்ரா இருக்க சுகர் சிரப்பு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் பீசஸை ஒரு பன்னுக்கு 2 பீஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அடுத்து இப்போது அந்த 2 ஹாஃப் இருக்குல்ல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் சிரப் இருக்குது இல்லையா, அதையும் இந்த பன்னு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெளியவும் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், சாப்பிடவும் ஸ்வீட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சுகர் சிரப்பையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். 2 பன்னும் அந்த ஜாயின் ஆகிற பீஸ் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெண்டுமே ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் இல்லைன்னா ஆயில் பேனில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நான் இன்னொரு பன்னையும் இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சும்மா வீட்டில் இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அவ்வளோ செலவு கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரம் கிச்சன் குயின். பாய்.